This video sponsored by SBO Digital Marketing. ஹாய் மக்களே, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஹோம் மேக்கர், என் கையில் வெறும் மொபைல் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடுறேன் அப்படின்னா இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணுன்னா அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட் பனானா அப்படின்னு சொல்கிற செவ்வாழை பழத்தோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது மற்ற வாழைப்பழத்தை ஒப்பிடுறப்ப இந்த செவ்வாழையில் ஆன்டி ஆக்சைட், மினரல்ஸ் மற்றும் விட்டமின் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த செவ்வாழை பழத்தோட நன்மைகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பொட்டாசியம், அதாவது நம்ம சிறுநீரக பையில் இருக்கிற கற்கள், அதாவது அந்த பையில் இருக்கிற கற்களை கரைக்கணும்னு நினைக்கிறவங்களும், சிறுநீரக பையில் கற்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த சிறுநீரக பையில் இந்த கற்களோ வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாழை பழத்தில் உள்ள கால்சியம் சத்து, அதாவது நம்ம மனுஷனோட உடம்புல உள்ள எலும்புக்கு முக்கியமான சத்துன்னு பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் சத்து தான். அது இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பில் அந்த எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு இந்த முட்டி வலி, கை கால் வலி அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா ஏஜானவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி வலிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எலும்பு வீக்கானால் தான் அந்த மாதிரி வலிகள்லாம் வரும். ஸோ அதனால நீங்கள் நம்ம எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நமக்கு எலும்புக்கு தேவையான கால்சியம் இந்த வாழைப்பழத்திலிருந்தே கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாழை பழத்தை நம்ம சாப்பிட்றப்ப இந்த செவ்வாழை பழத்தில் உள்ள பீட்டா கரோட்டின் நம்ம கண் நோயை குணமாக்குது. அதாவது மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரவு உணவிற்கு பிறகு 40 நாட்கள் தொடர்ந்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மாலைக்கண் நோய்ங்கிறதே குணமாகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ணில் இருக்கிற அந்த நோயை குணமாக்குற சக்தி இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குது. அடுத்து இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்ப்போம். தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வர சொறி, சிரங்கு, தோலில் வெடிப்பு போன்ற சரும பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தோன்னா, நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா கை ரொம்ப நரம்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், அவங்க எந்த ஒரு பொருளையும் தூக்க முடியாது, கை ஆடிக்கிட்டே இருக்கும். அதேமாரி இந்த மது பழக்கம் உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள சத்து, அந்த நரம்பில் உள்ள சத்து எல்லாமே போய் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தினமும் இரவு ஒரு 48 நாட்களுக்கு தொடர்ந்து செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நரம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடச்சி நரம்பு பழையபடி நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது இந்த செவ்வாழை பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால தொற்றுநோய் கிருமிகளையும் கொல்லும். அதாவது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த செவ்வாழை பழத்தை நம்ம சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த தேவையில்லாத தொற்று கிருமிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அழிஞ்சிரும். அதாவது தினமும் இரவு உணவுக்கு பின்பு ஒரு செவ்வாழை பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஜீரண சக்தி அதிகமாகும் அப்படின்னும் சொல்கிறாங்க.
இந்த செவ்வாழை பழத்தில் வைட்டமின் B6 வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது இரத்த சிவப்பு அணுக்களுக்கு ஹீமோகுளோபின் உருவாக்க மிகவும் அவசியமானது. இந்த B6 இரத்த சோகை நோயாளியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்த செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது இந்த செவ்வாழை பழத்தில் நார்ச்சத்து ரொம்ப அதிகம் இருக்குது. இந்த நார்ச்சத்து வந்து இந்த மலச்சிக்கல், அஜீரணம், வாய்வு தொல்லை போன்ற குடல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நோயோட தீவிரத்தை இது குறைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பள்ளி செல்கிற குழந்தைங்களுக்கு காலை உணவாக இந்த செவ்வாழை பழத்தை கொடுத்தோம் அப்படின்னா நாள் முழுக்க அவங்க வந்து உற்சாகத்தோடு இருப்பாங்க. சில பேர் காலை உணவு வந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னும் சில பேர் வேலைக்கு போகிறவங்களாம் அப்படி சொல்லுவாங்க. அவங்களும் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சோமல், மந்தம் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது. மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செவ்வாழை பழத்தை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது போல் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.